வணக்கம் நண்பர்களே, தமிழ் சமையல் ஐஎம் காட்டுப்புண்ண குக்கிங்லேருந்து புதினா பீஸ் போட்டு ஒரு அருமையான ரைஸ் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த புதினா வந்து ஒரு 2 கைப்பிடி புதினாவை வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். 1.5 கப்பு பாசுமதி ரைஸு. இந்த யூனிட் பாசுமதி அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நல்லா தான் வருது. அதுக்கு வந்து 1:2 வாட்டர் போட்டோம்னால, தண்ணி யூஸ் பண்ணாலே நல்லா உதிரியாக அழகாக வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்ல. எக்ஸ்பென்சிவ் கூட கிடையாது. அது 110 per kg அப்படி தான் இருக்கும் அது. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து ரைஸ் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம். 2 பட்டை, அன்னாசி பூ, ஒரு 4 கிராம்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன் உப்பு, 2 பிரியாணி இலை, 3 ஆனியன், ஒரு 3 பச்சை மிளகா, 1/2 கப்பு கோகோனட் மில்க்கு, தேங்காவை நல்லா திருகி அதுலேருந்து பால் எடுத்து நம்ம வச்சுருக்கோம், ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 கப்பு பட்டாணி, பச்சை பட்டாணி 1/4 கப்பு, 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய், ஒரு 10-15 முந்திரி பருப்பு, ஒரு 6-7 திராட்சை, உலர் திராட்சை. இப்போ இந்த புதினா இலையை நல்லா கழுவிட்டு பச்சை மிளகாவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 2த்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சி இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நம்ம அது ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்ல, அரைகுறையாக அரைச்சாலே போதும். இப்போ வந்து நம்ம குக்கரில் நல்லா சூடான பிறகு சமையல் எண்ணெயை ஊற்றணும். 3 ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றியாச்சு. சமையல் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இலையை போடுறோம். பிரியாணி இலை 2, அப்புறம் இந்த பட்டை, லவங்கம், அன்னாசி பூ அதெல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்போ ஆனியன் போடுறோம். ஆனியன் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம். ஒரே மாதிரி கட் பண்ணணும். நம்ம குக் ஆகும்போது யூனிஃபார்மாக குக் ஆகும். இப்போது முந்திரி பருப்பும் திராட்சையும் போடுறோம். முந்திரி பருப்பு அதில் போட்டோம், திராட்சையும் போடுறோம். ஸோ அது ஆனியனோட சேர்ந்து அது குக் ஆகும். இப்போ ஆனியன் நல்லா குக்கான பிறகு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுறோம். புதினா அரைச்சி வச்சு அதை போடுறோம். பட்டாணி போடுறோம். இப்போ நம்ம வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றுறோம். அதில் வந்து 2.5 கப்பு தண்ணி, 1/2 கப்பு வந்து தேங்காய் பால் இருக்குது. அதனால் வந்து மொத்தத்தில் 3. ஸோ 2 ஊற்றிட்டோம். தேங்காய் பால் ஒரு 1/2 கப்பு இருக்குது. இன்னொரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம கொதிக்கும் போது அரிசியை போடுறோம். அரிசி நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம் முன்னாடியே 1/2 மணி நேரம். இப்போ வந்து லெமன் ஜூஸ் வந்து பழத்துலேருந்து அப்படியே புழிஞ்சு வச்சுருக்கோம். அது ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அதை மீடியம் ஹீட்டுக்கு கொண்டு போயிடுறோம். மீடியம் ஹீட்டில் போயிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு விசில் டைமு கரெக்டாக இருக்கும். இது கேஸ் ஸ்டவ்னால இந்த மாதிரி, நீங்கள் வந்து ஹாட் பிளேட்லன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்போவுமே பண்ணுற மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ குக்கர் மூடியாச்சு. நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 1 விசில் டைம் வந்து வச்சா போதும். ஆல்மோஸ்ட் 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அது வந்து விசில் வந்துடும் நமக்கு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ மேலே வந்து இருக்கும் அது இந்த புதினாலாம். ஸோ அது லேசாக வந்து ஒரு தடவை நம்ம கலரி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள்.
ஸோ அருமையான புதினா ரைஸ் ரெடி. பீஸ் புதினா புலாவுன்னு சொல்லலாம். இதை புலாவ் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதனால் பீஸ் புதினா புலாவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.